ஹே ஆல், நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஸ்டோரி பார்க்கலாம். இது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி, கற்பனை கதை. என்ன ஒரு அழகான கிராமம் இருக்குது. அங்கே வந்து ஒருத்தவர் மாம்பழம் விற்கிறாரு. அதில் நிறையா விற்று அவருக்கு நிறையா பணம் செல்வம் நிறையா சேருது. அதில் வந்து தங்கம் அந்த மாதிரி அவர் வாங்கி வைக்கிறாரு. அந்த கிராமத்தில் வந்து என்னென்னா திருடங்க வந்து நிறையா பொருளெல்லாம் திருடிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அப்படிங்கிற தகவல் வந்து இந்த வியாபாரிக்கு தெரியுது. இதை தெரிஞ்சோடனே அந்த காலத்துலலாம் அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல, அதில் கூட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வைரங்கள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாப்பிட்ட மாம்பழம் கொட்டையிலேருந்து கற்பனை காத்து தானே, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாம்பழம் கொட்டையில் வந்து தங்கத்தை எல்லாத்தையுமே பீஸாக அந்த மாதிரி உள்ளே போட்டு வைக்கிறாங்க. அது ரொம்ப பழசான ரொம்ப பழைய கூடையா இருக்கு. அந்த பழைய கூடையில வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாம்பழ கொட்டை எல்லாத்தையும் போட்டு மேல தூக்கி பரண்ல வச்சிடறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாட்கள் போக அவருக்கு வயசாகுது, அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்ப வந்து அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, 2 மக 1 மக, அந்த மாதிரி 3 பசங்க இருக்காங்க. அவர் இறக்கும் தருவாயில வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மாம்பழம் கொட்டை இருக்கு, நீங்க எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சிம்பிளா அவர் இறந்துடுறாரு. எந்த தகவலுமே சொல்லாம இறந்துடுறாங்க. இவங்க 3 பேருக்கும் குழப்பம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா ஏதாச்சும் தங்கம் வைரம் இதை கொடுத்துட்டு போயிருந்தா நம்ம பிரிச்சுக்கலாம், இதே என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா சரி இதை பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பிரிச்சுக்கிறாங்க. 3 பேரும் 30 படிச்சிருக்கேன். என்னன்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி மாம்பழ கொட்டை எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அவங்க பசங்க யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த கொட்டை எல்லாத்தையும் வாங்கி மண்ணில் வந்து தோண்டி புதைச்சு வச்சதுக்கு அப்புறமா நல்லா அது பெரிய மரங்களா வளர்ந்து நல்ல செல்வாக்கா அவர் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் நமக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகன் சொல்லுவான். அதை கேட்டு எல்லாரும் சரி என்ன பண்றாங்கன்னா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாத்தையுமே விதை எல்லாமே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 அந்த மாங்கொட்டையை கொடுத்துட்றாங்க. ஒரு மாதம் போகுது, 2 மாதம் போகுது, அதில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. அதில் வந்து முளைக்கவே இல்லை, எந்த ஒரு வேரோ இல்லை எதுவுமே பண்ணுறாங்க. இன்னும் அதை தலைச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அந்த வேலைக்காரன் வந்து ஒரு இரவு நேரத்தில் போய் அது என்னதான் இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கொட்டையை எடுத்து பார்க்குறாங்க. அதை உடச்சி பார்க்கும்போது தெரியுது அந்த தங்கம் எல்லாமே குட்டி குட்டியாக நொறுக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாயிருச்சு. இதில் ஒன்றில் தான் இப்படி இருக்குமா இல்லை எல்லாரும் போட்டு எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராத்திரியா அது மூத்த மகன் வீட்டில் இருக்கிற எல்லா அந்த அவர் தானே வந்து அந்த செடியை எல்லாத்தையுமே வச்சது. ஸோ 30 கன்று வச்சிருக்காங்க. அந்த 30லையுமே எடுக்கிறாங்க. 30லையுமே வந்து தங்கங்களா அவருக்கு கிடைக்குது, தங்க தகவல்கள் கிடைக்குது. அதை கிடைச்சதுக்கு அப்புறமா அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் வந்து 2 பொண்ணுங்க வீட்லையும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா மாங்கொட்டை எல்லாத்தையுமே எடுத்து இதே மாதிரியே பண்ணி அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. இது வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. அவங்க என்னன்னா அப்பா கொடுத்துருக்காங்க, அது வளரும், அது கண்டிப்பாக வளர்ந்து நம்ம நல்ல செல்வம் எல்லாம் கிடைச்சு நம்ம ஒரு பெரிய பணக்காரங்களாகும் அப்படின்ட்டு நம்பிக்கைட்டு மட்டும்தான் இருந்தாங்க. தவிர்த்து அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சி பார்க்கல. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதை ஒரு புக்ல படிச்சோம் அப்படி இல்லை கேட்டோம் அப்படின்ட்டு இல்லாம நம்ம அதுல உள்ள இறங்கி பார்க்கணும், நம்ம ஆராய்ச்சி செய்யணும். எதுனாலுமே நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணாதான் நம்மளால வளர்ச்சி அடைய முடியும், இல்லைன்னா வளர்ச்சி அடைய முடியாது. இந்த கதையில அப்படித்தான். இன்கேஸ் அவங்க 3 பசங்களும் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அந்த கதையில படிச்சேன் இல்லை இவங்கள்ட்ட கேட்டேன் அப்படி சொல்லாம அதுல என்னதான் இருக்குன்னு பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல ஒரு செல்வாக்க ஒரு பெரிய பணக்காரங்களா ஆயிருப்பாங்க. பட் அவங்க அதை கேட்கவே இல்லை, அதை பார்க்கவும் இல்லை, வளருங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரிதான் இப்போ உள்ள நம்ம நிறைய பேருமே ஓகே இது பண்ணால் சரியாக தான் இருக்கும் அப்படியே சொன்னால் என்ன சொன்னாலும் அப்படியே ஓகே அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறது. நம்ம அதில் ஆராய்ச்சி பார்க்கணும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளும் வளருவோம், நம்ம கூட இருக்கிறவங்களும் வளருவாங்க. ஓகே பண்ணி பார்க்கலன்னா ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையிலேருந்து பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரி நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.